இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே ரொம்ப ட்ரெண்டாக வைரலாக பேசும் பொருளாக இருக்குது. திரு விஜய் அவர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திக்கிறது. இது பற்றிய மக்களுடைய கருத்தையும் அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் இந்த மாதிரி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திக்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் தாங்கள் எதிர்பார்த்த மரியாதை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் பரஸ்பர மரியாதை மிக முக்கியம் என்பதை காட்டுற விதமாக இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் போய் சந்திக்கிற விஷயம் காட்டுது அப்படின்னும் மக்கள் கருதுகிறாங்க. ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா கூட்டணி தலைவர்களை நேரில் சென்று நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது விஜயுடைய முதிர்ச்சியான அரசியல் அணுகுமுறையாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பிற கட்சி தலைவர்களையும் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அரசு நிர்வாகம் சுமூகமாக நடைபெறத்துக்கு எதிர்க்கட்சிகளுடைய ஒத்துழைப்பும் அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த சந்திப்பை நடத்துகிறதா கருத்துக்களும் பரவிட்டு வருது. பழைய பகையை மறந்து மாநில நலனுக்காக செயல்படுவது நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு தரப்புறனால பாராட்டப்பட்டாலும் இது வெறும் அரசியல் சடங்கு அப்படின்னு சில விமர்சனங்களும் எழுந்துட்டு தான் வருது. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவின் ஒரு பிரிவினர் விஜயுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க முன் வந்திருக்காங்க. இது விஜயுடைய அரசியல் பலத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் விஜயின் சமூக நீதி மற்றும் மத சார்பற்ற கொள்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 60 ஆண்டு கால திராவிட கட்சியுடைய ஆட்சிக்கு மாற்றாக விஜயுடைய கட்சி நேரடி சந்திப்பு அரசியல் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் நாகரிகத்தை தாண்டி மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறதுல வேகத்தை காட்டணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக வச்சுருக்காங்க. 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, அதே சமயத்தில் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் ஆனதும் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மிகையுமே ஆகாது. அதனால் அவர் தேர்தல் சமயத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்த கோரிக்கைகளை எல்லாம் இப்போது நிறைவேற்றுவதற்கான முதற்படியில் அடியெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நுணுக்கங்களும் அணுகுமுறையும் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.